Hey guys, welcome you all back. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பைத்தனில் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஆப்ரேட்டரில் இன்னும் நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் இன்னும் சில விஷயங்களை கற்றுக்க போகிறோம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னா ஒரு சிங்கிள் கொட்டேஷன் இல்லை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எழுதுனா அது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு அவுட்புட்டில் கொடுக்க முடியும். ஹலோ. ஸோ இப்போ இந்த ஹலோங்கிற ஸ்ட்ரிங்கை இந்த ஸ்டேட்மெண்ட் அவுட்புட் பண்ண போது பிரிண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பேக்வேர்ட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஹலோ. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் ஸ்லாஷ்னா இதுதான். இந்த மாதிரி பின்பக்கமாக பார்த்த மாதிரி ஒரு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா இது பேர் பேக்வேர்ட் ஸ்லாஷ். இப்போ இந்த ஸ்லாஷுக்கு பக்கத்தில் என் அப்படிங்கிற லெட்டர் போட்டிங்கன்னா ஒரு புது லைனை உருவாக்கும். இது நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். இந்த என் அப்படிங்கிற இதை கொடுத்தா ஹலோ UIS மறுபடியும் இன்னொரு பேக் ஸ்லாஷ் ஒரு என். இது அதாவது இந்த பேக் ஸ்லாஷ் என் இது ரெண்டையும் சேர்த்து நியூலைன் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் நியூலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஹலோ அப்படிங்கிறது ஒரு லைனில், காய்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு லைனில், வெல்கம் அப்படிங்கிறது இன்னொரு லைனில், யூ அப்படிங்கிறது இன்னொரு லைன், அண்ட் ஆல் அப்படிங்கிறத இன்னொரு லைனில். இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னென்னா இந்த ஹெல்லோ அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த நியூ லைனை உருவாக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நியூ லைன் உருவாக்குனா அடுத்த லைனுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதை நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சும் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இப்படி ஹலோ தனியாக பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி காய்ஸ் வெல்கம் அதெல்லாம் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இந்த நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணோம்னா ஒரே ஸ்ட்ரிங்குள்ளாரே இதை நியூ லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுற மாதிரி பிரிண்ட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இதுக்கு தான் இந்த நியூ லைன் கேரக்டர் யூஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது பண்ணுறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எப்போது நம்ம இப்போ நான் சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் கொட்டேஷனில் 2 இல்லை 3 போட்டுக்கணும். 2 தேவையில்லை, ஒரு 3 போட்டுக்கிட்டீங்கன்னு வைங்க. இப்போ இது வந்துட்டு மல்டிலைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணாது. ஹலோ காய்ஸ் வெல்கம் யூ ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த ஸ்ட்ரிங் முடியுது. இந்த மாதிரி 3 கண்டினியூஸ் ஸ்லாஷ், அதாவது 3 கண்டினியூஸாக கொட்டேஷன்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் எது எழுதலாலுமே அது எல்லாமே சேர்த்து மல்டிலைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹலோ காய்ஸ் வெல்கம் யூ ஆல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிலைன் ஸ்ட்ரிங். ஸோ இந்த மல்டிலைன் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேரக்டர் எழுத தேவையில்லை. தானாகவே இது இந்த இடத்துல நம்ம என்ட்ரு கொடுத்ததுமே தானாகவே இந்த இடத்துல ஒரு நியூ லைன் கேரக்டர் அதுவாக எழுதிக்கும் இன்டர்பிரட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்டிலைன் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங் பேர் மல்டிலைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 3 சிங்கிள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 டபுள் கொட்டேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இதே அவுட்புட் தான் இங்கேயும் வரும். அங்கே வந்துட்டு நம்ம ஒரே ஸ்ட்ரிங்கில் நியூ லைன்ஸ் பயன்படுத்தி எழுதியிருக்கோம், நியூ லைன் கேரக்டர் பயன்படுத்தி எழுதியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம மல்டிலைன் ஸ்ட்ரிங்கை வச்சு எழுதியிருக்கோம். ஸோ இதே விஷயத்தை நம்ம இந்த மாதிரி 2 ஃபார்மில் பண்ண முடியும். அண்ட் பேக்வர்ட் ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ஸ்பென். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் என்னால் என்ட்ரு கொடுக்க முடியும். என்ட்ரு கொடுத்தா இதை பிரிண்ட் பண்ணணும். அதுதான் ரூல்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் பென் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். பட் ஆனால் இந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இந்த எஸ்ஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம இங்கிலீஷில் கிராமர் படி எழுதும்போது இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட பென் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பென் அப்படின்னு சொல்லி எஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் பைத்தனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்பிரட்டர் கணக்கு எடுத்துக்கும். ஏன்னா பாருங்கள், இப்போ இங்கே ஒரு கொட்டேஷன் இருக்குது அண்ட் இந்த இடத்துல தான் இந்த சிங்கிள் கொட்டேஷன் முடிஞ்சிருக்கு. அப்போனா இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிங். அதுக்கப்புறம் இது என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். என்ட்ரு கொடுத்தா இன்வேலிட் சின்டாக்ஸ், அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பேக்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ண முடியும் நம்மளால். திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து அதுக்கப்புறம் கொட்டேஷன் கொடுத்து எழுதணும்னு வைங்க. அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் எடுத்துக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்கள் பேக்வர்ட் ஸ்லாஷ் மட்டும்தான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல ஒரு கொட்டேஷன் வந்திருக்கு, இதோட முடிய வேண்டியது தான் ஸ்ட்ரிங். பட் ஆனால் வந்துட்டு இந்த முன்னாடி இருக்கிற பேக்வர்ட் ஸ்லாஷ் என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்ட்ரிங் இந்த கொட்டேஷன் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லுது. இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளார இருக்கிற ஒரு எலமெண்ட் தான் இதுவும். அதனால் இது வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரிங் முடியுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இன்டர்பிரட்டருக்கு சொல்லுது இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட ஸ்ட்ரிங் ஆக்சுவலாக முடியுது.
இங்கே ஆரம்பித்து இங்கே தான் முடியுது ஸ்ட்ரிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த எரரும் வராது. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் பென், இது பர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி பேக்வர்ட் ஸ்லாஷ் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. நான் தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு விஷயத்தையும் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். கோகேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாருங்கள், ஹெல்லோ நம்ம வந்துட்டு நம்பர்ஸில் இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணோன்னா நமக்கு அது 2 நம்பரை ஆட் பண்ணி கொடுக்கும். இதே விஷயத்தை தான் இந்த இடத்துல பண்ண போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் ப்ளஸ் பண்ண போகுது. நம்மளால் ஸ்ட்ரிங்கை கூட ப்ளஸ் பண்ண முடியும். ஹெல்லோ அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கையும் இந்த இடத்துல பார்த்துங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேப் கொடுத்துருக்கேன். அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் தான் இப்போது. ஏன்னா இந்த இடத்துல தான் கொட்டேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹெல்லோ அண்ட் இந்த காய்ஸ் அப்படிங்கிற இந்த 2 ஸ்ட்ரிங்கை ஒன்றா ப்ளஸ் பண்ண போகுது. இது இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை ப்ளஸ் பண்ணுறதுக்கு பேர் பைத்தனில் கோகேட்டனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராசஸ் பேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்லோ கைஸ் இது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஸ்ட்ரிங்ஸில் ப்ளஸ் யூஸ் பண்ணோன்னா அது பேர் கோகேட்டனேஷன். ஆனால் வந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் ஆட் பண்ண பயன்படுத்தக்கூடாது. ஹெல்லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு +6 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னு வைங்க, இதுக்கு கண்டிப்பாக எரர் வரும். ஏன்னா நம்மளால் ஸ்ட்ரிங்கு கூட இன்னொரு ஸ்ட்ரிங்கை தான் ப்ளஸ் பண்ண முடியும், இன்னொரு நம்பரை ப்ளஸ் பண்ண முடியாது. ஸோ எரர் வரும். டைப் எரர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வேறு டைப், இது வேறு டைப், அதாவது டேட்டா டைப், இது வேறு டேட்டா டைப், இது வேறு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுது. அதனால் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண முடியாது. பாருங்கள், கோகேட்டனேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு விஷயமும் இருக்குது, ஸ்ட்ரிங் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெல்லோ அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஸ்க்ரீனை ஸ்மால் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, பெருசாகிடுச்சு. இந்த ஹெல்லோ அப்படிங்கிறத 8 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஹெல்லோ மல்டிப்ளைட் பை 8 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இந்த ஹெல்லோங்கிற ஸ்ட்ரிங்கை 8 டைம் பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தா 8 டைம் ஹெல்லோ 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 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இந்த மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்ட்ரிங்கில் இந்த ப்ளஸ், இந்த ப்ளஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இது மட்டும் தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். மைனஸ் அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியாது. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் தான் இருக்கணும். இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருந்தால் அப்பையும் ஒரு எரர் வரும். ஸோ இந்த ஹெல்லோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை 8 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 8 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. பார்த்தீங்கன்னா ஹெல்லோ 1 டைம் அண்ட் மறுபடியும் ஹெல்லோ கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி 8 டைம் பிரிண்ட் பண்ணியிருக்கு இது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்கில் நியூலைன் கேரக்டர்ஸை பற்றி பார்த்தோம் அண்ட் மல்டிலைன் ஸ்ட்ரிங் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பேக்வர்ட் ஸ்லாஷஸை இன்னும் சில விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி கொட்டேஷனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்குள்ளாரே இன்னொரு கொட்டேஷன் ஒரு கேரக்டரை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராசஸ் கோகேட்டனேஷனை பற்றி பார்த்தோம். அண்ட் கூடவே ஸ்ட்ரிங் மல்டிப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ஸ்ட்ரிங் மல்டிப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை கைஸ்.